குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியாக, குமாரனை போல் ஆக முடியாக நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறார். நாம் ரொம்ப விஷயம் தருவார். அப்போது சாலோகம் தேவனுடைய உலகத்தில் இருப்பது, நாம் இப்போ தேவனுடைய உலகத்தில் இருக்கிறோம். சாமீபம் தேவன் நாம் தேவனை தொழுது கொள்ளும் தேவன் மத்தியில் இருக்கிறார். நாம் இப்போ சாமீபத்தில் இருக்கிறோம். சாருபோம் தேவனுடைய ரூபமாய் மாறுது. அதாவது நாம் மனம் புதிதாகிறதுனாலே தினம் மருவம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அந்தபடியே அந்த சாயலாத்தானே ஆவினாலே கர்த்தருக்கு ஒப்பாக மறுரூபம் அடைந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கொரிந்தியர் புத்தகத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாயுச்சிய பதவி தேவனோடு ரேகைத்து போகிறது. இப்போவே நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனபடினாலே இந்த மதத்தில் சொல்லப்படுகிற முக்தி என்று சொன்னால் அதுவும் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. பிறவியிலிருந்து விடுதலையாகிறது தான் முக்தி என்று சொன்னார். அங்கே தெய்வம் என்று சொல்லுவவர்கள்லாம் மறுபடியும் பிறகு எடுக்கிறார். அப்போ பாவிகள் அதனால தான் மறுபடியும் பிறகு எடுக்கிறார்கள். அவதாரங்கள்லாம் பொய். அதாவது நான் இந்து சாஸ்திரம் படித்தவன், எல்லா மதத்தினுடைய சாஸ்திரம் எனக்கு கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் என்ன, ஒரு மதத்தை பற்றி சொன்னால் அவன் மதத்தில் உள்ள ரகசியங்கள் எனக்கு தெரியும். நான் அவன் மதத்திலிருந்து பேசி அவனை முறியடிக்க முடியும். மனித ஆத்மா அழியாது, அது நித்தியமாக இருக்கக்கூடாது. இந்த மனித ஆத்மா முக்தி அடைய வேண்டும், இல்லை என்றால் நரகத்து போக வேண்டும். அவன் செய்த நன்மைக்கு தீமைக்கு தக்க பலன் அடைமடி நாம் எல்லோரும் கிறிஸ்துடைய நியாயமாக நிற்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துடைய வருகையோடு கூட அது நடக்கும். ஆனால் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறது மற்ற எல்லா ஜனங்களுக்காக நடக்கும் போது அது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் அது ஒயிட் த்ரோன் என்று சொல்லப்படுகிறதாகும். மரித்தோர் உயிருள்ளோர் அப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லார் மேலும் அந்த நியாய தீர்ப்பு நடைபெறும். அந்த நியாய தீர்ப்பை நாமும் கடவுளோடு கூட இருந்து அதை நடப்பிப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முக்தி, கண்டிப்பாக முக்தியை மக்கள் தேட வேண்டும். ஆனால் முக்தி என்றால் அவரவர்களுடைய மனதின் பிரகாரம் நினைத்திருக்கிற காரியங்கள் அது முக்தி தானா என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி முடிக்க வர்ற. இப்போ உலகத்தில் மதம் என்று சொல்லப்படுகிறது அநேகமாக எப்படி இருக்குது. ஒரு இந்து என்றால் இந்து குடும்பத்தில் பிறந்தால் அதனால இந்தா இருக்கிறான். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தனால முஸ்லீமாக இருக்கிறான். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனால கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்கிறான். அது இல்லை, இது அவன் செலக்ட் பண்ணதில்லை, பிறப்பினாலே அப்படியாக சொல்லிக் கொடுக்கிறார். இவர்கள் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து மறுவறுப்பு விளைகிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, கிறிஸ்துவை பிரச்சனை செய்வராக ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணி ரட்சிக்கப்படுகிறார்களோ, அப்போ தான் அவர்கள் மெய்யான கிறிஸ்தவன். கிறிஸ்தவம் அதாவது தாய் வழியாக அப்படி வர்றது இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் பிரச்சனைலாம் இறைவனோடு கூட தொடர்பு எடுக்கிறதாகவும் கிறிஸ்தவம் இயேசுவோடு தொடர்பு எடுக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது தான் இந்த மார்க்கத்திலே கடவுள். பிரம்மா இல்லை, பிரம்மம். சிவன், பிரம்மா, விஷ்ணு இவர்கள்லாம் மனிதர்களாகும். ஆளும் மனிதனும் மலரோனும் தான் மனிதன் ஆலகாலம் உண்ட சிவனும் மனிதன் தான் என்று சொல்லி அவ்வை பாடின பிரகாரம், அதாவது அவர்களெல்லாம் மனிதர்கள் கடவுளாக புனையப்பட்டு அவ்விதமாக புலவர்கள் புலவர்கள் அப்படி கவி பாடி வைத்து விட்டார்கள். மற்றபடி அவர்கள் கடவுள் அல்ல, கடவுளுடைய லட்சணமும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடவுளுக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்களாகும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாயிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக இன்னொரு புதிய ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொள்ள முடியும், திரும்ப வருவேன் என்று இயேசு சொன்னார். கிறிஸ்துவனுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையாகும். கிறிஸ்துக்குள்ளாக மரித்த பரிசுத்தவான்களும் அந்த நம்பிக்கையிலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு வரும்பொழுது அவருடைய சரீரம் உயிர்வும் மறுரூபமடையும். அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இயேசுவோடு கூட பரலோகத்திற்கு பிரசன்னமாவார்கள். அந்த உயிர்த்தெழுதல் 7 விதமாக நடைபெறும் என்று வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அது ஒரே வேளையில் நடைபெறுகிறது அல்ல. முதலாவது உயிர்த்தெழுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது கர்த்தருடைய வருகிற கர்த்தருடையவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடுகள் மர்வம் அடைவார்கள், அப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்கள். மூன்றாவது உயிர்த்தெழுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமியிலே அரசாட்சி செய்ய இறங்கி வரும் பொழுது, அதாவது மரித்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் உயிரோடு அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். இதை வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் வாசிக்கிறோம். யாராவது வாசிக்கலாம்? வெளிப்படுத்தல் 20:4. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் எல்லா பரிசுத்தவான்களும் இருப்பார்கள் 1000 வருஷ அரசாட்சியில். ஆனால் கர்த்தருடைய வருகின் போது உயிர்த்தெழுதலை பெறுகிற கர்த்தருக்குள்ளாக இருந்து மரணமடைந்த பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும், இது முதற் பலன்.
அதாவது நம்முடைய ஸ்தானம் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு நிலையாகும். இதை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக தெளிவாக அறிந்திருக்கணும். அப்படினால் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறதும் அல்லது நமக்கு மரணம் ஏற்பட்டால் பூர்ண நிறைவோடு கூட கிறிஸ்துக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதும் மிக முக்கியமான காரியமாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாம் உயிர்த்தெழுந்து என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அதாவது பொதுவடையாக வசனம் 6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தமான இவர்கள் மேலே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரிந்தவர்கள் கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இது பரிசுத்தாங்களுடைய நிலை. அங்கே நாம் பார்க்கிறோம். அதாவது 4வது வசனத்தில், அதாவது விதமாக அந்திகிறிஸ்துவினுடைய ஆவியோ அல்லது சொரூபத்தையோ வணங்காதவர்கள் முத்திரை பெறார்கள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று எழுதுகிறோம். அடுத்த வசனம், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியுமிடவும் உயிரிடவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போது முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்கிறது படிப்படியாக 7 தடவை நடைபெறுகிறது. அந்த உயிர்த்தெழுதலை பற்றி விளக்கும் பொழுது நான் திரும்ப சொல்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம் பரலோகத்தை பற்றிய காரியம். பரலோகம் என்றால் அது ஒரு இடம், அது ஒரு நிலை மாத்திரமல்ல, அது ஒரு இடம். நாம் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தராகிய இயேசு சொல்லிவிட பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். இது மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இதை அறிகிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 8, 9 யாராவது வாசிக்கலாம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். வாசிங்க. அதானே, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் 6ஆம் அதிகாரம் சரிதான். வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பது. ஆமேன். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8 முதல் நாம் இப்பொழுது 13வது வசனத்தை இப்படியே வாசித்தோம். இந்த ஜெபத்தில் கிறிஸ்துவ உபதேசங்களை எல்லாம் அடங்கியிருக்கு. பரமனுக்கு எங்கள் பிதாவே, அதாவது தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளை என்றும் தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்பித்தார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் அந்த ஜெபத்தை தவறாக உபயோகிக்கிறார்கள். அவர்கள் ஜாதி வெறி உடையவர்களாகவும் வேறு வேறு குழுக்களாகவும் இருக்கிறார்கள். எங்கள் பிதாவே என்று ஜெபித்து விட்டு இவர்கள் மாறுபாடாக இருக்க கண்டிப்பாக தண்டனை பெறுவார்கள். பரமண்டலங்களுக்கு என் பிதாவே என்று ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உத்தரவு கொடு, எங்கள் பிதாவே என்று சொல்லித்தான் ஜெபிக்க சொன்னார். நாம் சரியாக இருக்கிறோம், நாம் செய்கிறது சரி. அப்போ பரமண்டலங்களே தான் தேவன் இருக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. ஆனால் அங்கேருந்து அவர் உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறார். உலகம் முழுவதிலேயும் அவருடைய ஆவியானவர் மூலமாக தம் சித்தமானவர்கள்லாம் நடப்பிக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாஞ்சை எல்லாமே பரலோகம் அடைகிறதாகும், பரலோகம் செய்கிறதாகும். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் வசனம் 4-5. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாஞ்சையெல்லாம் பரலோகமாகும். கிறிஸ்துக்குள்ளாக மரித்த பரிசுத்தாட்டிகள் நாங்கள் பரலோகத்து போகிறோம் என்று சொல்லிக் கொண்டே அவர்கள் போனார்கள். உலக மக்கள் மரணமடையும் பொழுது அலறிக்கொண்டு பயந்து செத்து கொண்டு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சாகிறவர்களாக தான் இருக்கிறார்கள், செத்தவர்களாக தான் இருக்கிறார்கள். அவருடைய மரணம் அவ்வளவு சரியாக இருக்கிறது இல்லை. சில ஆத்மாக்கள் பரலோகம் போகிறதுக்காக ஜபத்துக்காக காத்திருக்கோம். நான் ஒரு தடவை காப்பிக்காடு போனேன். காப்பிக்காடு இயேசு ராஜா வீட்டிற்கு ஜபத்துக்கு அழைத்திருந்தா அங்கே போய் ஜபம் பண்ணோம். ஜபமாக கூட்டம் நடந்ததா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஐயா அம்மாவுக்காக ஜபிக்கணும். எங்கே அம்மா அப்படின்னு ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே கட்டிலில் கூனி குறுகி அவங்க அந்த அம்மாவுக்கு வயசு 120. ஒரு உடம்பு எழுந்திரிச்சு உட்காந்து ஐயா தோத்திரம் இல்லை அங்கே உட்காந்துக்காங்க என்ன கட்டில் சொல்லிட்டு
அப்போது நான் வெளியே வந்து கேட்டேன், என்ன ஜெபிக்கணும் அம்மாவுக்கு அப்படின்னு. இல்லை, அம்மா சமாதானமாக கருத்து எல்லாம் படுக்கையில் தான் இருக்காங்க, அம்மாவுக்காக ஜெபிக்கணும். சரி, நான் ஜெபம் பண்ணுறேன், அம்மாவுக்கு கருத்தை எடுத்துக்கொள்வார் அப்படின்ட்டு பால் சுந்தராஜ் சிலர் என் கூட இருந்தாங்க. யாராக இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உள்ளே போய் கர்த்தாவே இந்த அம்மாவை, இந்த பாட்டி அம்மா சமாதானமாக எடுத்துக்கொள்ளும், அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக இருக்குது, இப்படி செய்ய மாண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் வள்ளியூருக்கு வர்றதுக்குள்ளே, அப்போ தங்குறதுக்கு வள்ளியூரில் தான் வந்து தங்குவேன். பின்னாலே அதாவது போன் வந்து, ஐயா அம்மா கருத்துக்குள்ளே அம்மா நித்திர அடைஞ்சிட்டாங்கன்னு. ஹல்லேலூயா. சில ஆத்துமாக்கள் ஜெபத்து பரிசுத்தாங்களோ யாராவது வந்து ஜெபித்து நம்மளை அனுப்ப வேண்டும் என்று காத்து கொண்டே இருக்கும், வதச்சி கொண்டே இருக்கும். உடனே ஊழியர்கள் அங்கே போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை வழி அனுப்பி வச்சு விடுகிறது ரொம்ப நல்ல காரியமாகும். அதான் எதுக்காக ஜெபிக்கணும்னா என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நல்ல வயசாகி குறுகிட்டாங்க அந்த அம்மா. அது தனி ரூமு, ஒரு கட்டில் அதை போட்டிருக்கு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல சம்பவங்களை நான் சொல்ல முடியும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலே எல்லாம் இருக்குது. அதற்காக அந்த பரிசுத்தாவியானவர் நம்முடைய வல்லமையினால் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருலேயும் தேவனுடைய வல்லமை உண்டு. அவர்களை பாதுகாக்கிறதுக்காக தேவதூதர்கள் உண்டு. தேவனுடைய வல்லமை எந்த சமயத்திலும் எழும்பி கிரியை செய்யும். நம்முடைய சபையில் விசேஷித்த சில தெய்வீக வல்லமைகள் உண்டு. சபை ஆழ்ந்து தோந்து இருக்கும்போது திடீரென்று ஆவின் நிரம்பி அக்கினி பற்றி எரிவது போல சபை எழுப்பி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் சொல்லுங்கள். அது விசேஷ சமயங்களில் நடந்ததை பலர்கள் பார்த்திருக்கலாம். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருந்து, அந்த பரலோகத்தில் இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க முடியும், உங்களை அழைத்துக் கொள்ள வரும். இவ்விதமான ஒரு பெரிதான வாக்குத்தத்தமும் ஒரு பெரிதான நம்பிக்கையும் வேறு எந்த மதத்திலையும் கிடையாது. மற்ற மதத்திலே எல்லாம் ஒரு அபிப்பிராயங்களிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் எழுதின கவிகள் இதுகளெல்லாம் தவறாக இருக்கிறது. பொதுவாக திருவள்ளுவரே அதான் கடவுள் போல எண்ணி திருக்குறளை ஒரு வேதம் என்று சொல்கிறார். வேதத்திற்கான தகுதி அதற்கு கிடையாது. அதான் நல்ல ஒரு அறிவு நூல். அப்படிப்பட்ட நூல்கள் நாலடியார், நன்னூல், அவை சூடி, அதாவது அவையார், ஆத்திச்சூடி, இன்னும் பல விதமான நூல்கள் இருக்கின்றன. அதாவது சில நல்ல ஒழுக்கங்கள் இவைகள் இந்து மத சாஸ்திரங்களில் இல்லை, சில புலவர்கள் எழுதின நல்ல நூல்களில் தான் இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது சிலது அவர்கள் உலக அறிவினாலும் தேவன் அவர்கள் கொடுத்த ஞானத்தினாலும் சில காரியங்களை பேசுகிறார். உதாரணமாக அங்கே மரித்துவ தொழுகை பற்றி எழுதியிருக்கிறது, அது தவறாகும். 7 பிறவி உண்டு என்று எழுதியிருக்கிறது தவறாகும். ரெண்டாவது, அவர்களுக்கு ஏற்கனவே குழந்தைக்கு வாக்கியம் கிடையாது. யாழிலிருந்து குளரிலிருந்து என்பர் குழந்தைதன் மலரை சொல்காதோர் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு பிள்ளை கிடையாது. அதாவது அவர்கள் பொதுவாக இந்த கண்ணதாசனை மாதிரி சாராயம் குடித்தா தான் கவி வரும். கண்ணதாசன் ஒரு ஆசாமி இருந்தார். அது தமிழ்நாட்டு அரசாங்க கவியாக அவர்களை வைத்திருந்தார். ஆனால் சரியான குடிகாரன், குடித்தா தான் கவி பாட முடியும். மற்ற சமயத்தெல்லாம் தள்ளாடி கொண்டு ஆசாமியாக இருப்பார். சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். அதாவது சில ஸ்பிரிட்டு, சில ஆவிகள், சில எழுத்தாளர்கள், சில கவிஞர்களுக்குள்ளே இறங்கி சில வேலைகள் செய்யிருக்கு. ஆனால் பொதுவாக ஞானம் என்று சரியாக உள்ள எல்லாமே இறைவனால் அருளப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்களுடைய தெய்வத்தினால் அது கிடைக்கிறது என்றோ அல்லது தங்களுக்கு அது ஞானம் ஏற்கனவே இருக்குது என்றோ தங்களை பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் அது அப்படி இல்லை. நாம் வேதத்திலே வாசிக்கும்போது தேவன் இவ்விதமாக உழவு இவைகளை பற்றி சொல்லுகிறார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் யாராவது வாசிங்க. செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறவன் அல்லவோ? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறது இல்லை. அவன்
தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. வசனம் 26, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அதாவது விவசாயமாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், எந்த இதுக்கும் அதாவது மனிதனுடைய நன்மைக்காக எந்த ஒரு காரியங்கள் ஒரு மூலமாக உண்டானாலும் அவன் எந்த மதத்தை இந்த ஞானத்தை இறைவன் மனுமக்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் நினைத்து கொள்ளலாம் அவருடைய சாமி கொடுத்ததாக. சாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஆசாமிகள் தான். சாமியை என்று சொல்லி அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் உலகத்திலே உண்டாயிருக்கிற எந்த நன்மையும் இறைவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடு மனித நன்மைக்காக அவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது. உதாரணமாக எலக்ட்ரிக் வந்திருக்கிறது, எமர்சன் கண்டுபிடிச்சார் என்று நம்ம பல்பு போடாமல் இருப்போமா? எலக்ட்ரிக்கு அதாவது உபயோகிக்காமல் இருப்போம், விமானம் உபயோகிக்காமல் இருப்போமா? இப்போ செல் வந்திருக்குது, செல்லை உபயோகிக்காமல், அதெல்லாம் இந்திய ஒன்றும் கண்டுபிடிச்சதில்லை, வெளிநாட்டார் தான் கண்டுபிடிச்சது என்று சொல்லி இந்த இந்தியர்கள் தள்ளி போட முடியுமா? என்னமோ இந்து மதம் இந்திய மதம் அப்படின்னு என்னமெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதுலேயும் சில நல்லதர்கள் மனித நன்மைக்காக செய்யப்பட்டது தான். இந்த பயிற்சி செய்யப்பட்டது தான் இந்த உடற்பயிற்சிகள், ஆசனங்கள், இந்த பிரணாமங்கள்லாம். அவையெல்லாம் முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தது ரிஷிகள். ரிஷிகளில் அநேகர் நிருச்சிரவாதிகள், அதாவது கடவுள் இல்லை என்கிறவர்களாகும். கடவுள்கள் அவர்களை கண்டு பயந்தார்கள். இவர்கள் சாபம் போட்டால் கடவுளுக்கு சாபமாயிரும், கடவுள் அதை கண்டு பயந்து ஓடுவார்கள். அங்கே கடவுளை உண்டு பண்ணது ரிஷிகள். ரிஷி எப்படி கடவுள் இந்து மதத்தை உண்டாக்குறதுக்குன்னு நான் எப்பயாவது கட்டுரை எழுதுகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படின்னா இந்து மதத்துடைய சுருக்கம் இதுதான். தெய்வங்கள்லாம் மந்திரத்துக்குள் அடக்கம், மந்திரம் பிராமணனுக்குள் அடக்கம். அப்படின்னா பிராமணனே நமக்கு கண் கண்ட தெய்வம் என்று எழுதி வைத்திருக்கிறான். அதை இங்கே உள்ள மக்கள் நம்புகிறார்கள் என்றால் பிராமணனை கும்பிட வேண்டியதான். ஏனென்றால் ரிஷிகளில் அநேகர் பிராமணர்களாகும், அவர்கள் எல்லாரும் மந்திரவாதிகளாகும். இப்போ மந்திரத்திற்கு மற்ற தெய்வங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கும். அவைகளை கட்டி போடலாம், அவைகளை விரட்டி போடலாம், இடத்தை விட்டு மாட்டி போடலாம், அவைகளை வேலை வாங்கலாம். வேலைக்கிழமை அவன் கண்ணை குத்து, அவன் காலை ஓடி இப்படி என்று சொல்லி வேலை வாங்கலாம். ஆனால் இயேசு நாமம் சொன்னால் எந்த மந்திரவாதமும் சிஸ்டாயிடாயிரும். இயேசு அதாவது அவர் கடவுளாக இருக்கிறார், அவருடைய நாமத்தை உச்சரித்து நாம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் மந்திரவாதிகளே மற்றவர்களை ரொம்ப ஈஸியாக நாம் அடக்கி போடலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்னா அவர்கள் மந்திரவாதத்தினாலே இயேசுவை கட்டுப்படுத்தோ, இயேசுவை இது பண்ணவோ, அல்லது இயேசுவை அங்கே போகிறோம் இங்கே வரோம் இதை செய்யணும், இயேசு பேரே சொல்ல மாட்டான். இதை தேவனுடைய மக்கள் சரியாக கவனிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யார், நாம் எந்த ஸ்தனத்தில் இருக்கிறோம், நாம் எந்த ஆசீர்வாதங்கள் பெற்றிருக்கோம் என்று எண்ணி கர்த்தருக்குள் கழிவுற வேண்டும். தேவன் தம்முடைய நாமத்தை நமக்கு தானமாக கொண்டு வந்திருக்கிறார். என் நாமத்தினாலே இதை செய்யுங்கள் என்று. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது பரலோகம், பரலோகத்தில் உள்ள காரியங்கள் மிகவும் ஆச்சரியமாய் எது இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவித்து சென்றார், நான் உங்களை முக்தியிலே சேர்த்துக் கொள்வேன், நாளை வந்து அழைத்து செல்வேன் என்று சொல்லி சென்றிருக்கிறார். அதற்காக அவர் திரும்ப வரப்போகிறார். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவினுடைய 2வது வருகையை பற்றி புதிய ஏற்பாட்டில் 25 ஒரு வசனம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதாரணமாகவோ ஓமயமாகவோ ஓமான மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. மேசியா வரப்போகிறார் என்று 4000 வருஷங்களாக காத்திருந்தார்கள். ஒரு நாள் மேசியா வந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று 2000 வருஷமாக காத்திருக்கிறோம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து வருவார், வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள்லாம் மாறாது, அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் மாறாது, அவருடைய தீர்மானங்கள் திட்டங்கள்லாம் மாறாது. அதாவது நாம் கண்டிப்பாக மோட்சம் செல்வோம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று இயேசு சொன்னார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். ஒரு எனக்கு ஊழியம் செய்கிறானால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார். சரியாக ஊழியம் செய்யுங்க. சரியாக ஊழியம் செய்தால் அதனுடைய மேன்மை மிக பெரிதாகும். சரியாய் ஊழியம் செய்யாவிட்டால் அதற்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பிதா கனம் பண்ணுகிறது என்றால் அது என்ன காரியம் என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? அது மிகவும் அதிசயமான காரியம்.
அகாஸ்வேரு ராஜா அழைத்து, அதாவது ஆமானத்தில் கேட்டான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜா கொடுத்திருக்கிற உஸ்திரத்தை உருக்க வேண்டும், ராஜ முடிய அவன் தலையில் வைக்க வேண்டும், ராஜாவுடைய மோதிரத்தை அவன் கையில் போட வேண்டும், ராஜா செங்கோலை அவனிடத்தில் கொடுக்க வேண்டும். ராஜாவின் பிரதான அதிபதிகள் ஒருவன் ராஜா ஏறுற குதிரையை ஆயத்தப்படுத்தி அதில் ஏற்றி முன்னின்று கட்டியங்குற வேண்டும். இதோ ராஜ பிரதிநிதி வருகிறார், இதோ முருகாய் வருகிறார், எல்லாரும் 2 மணிங்கள் என்று அறிவிக்க வேண்டும். சரி, நீ சொன்னது ஒரு வார்த்தை மாறாமல் போய் அந்த முருகாய்க்கு அப்படி செய்ய என்று ஆமானுக்கு அகாஸ்வேரு கட்டளையிட்டார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ராஜாவை போல எல்லா மரியாதையும் செய்ய வேண்டும். இவன் என்ன நினைச்சிட்டான்னா தனக்கு அது செய்ய வரப்போகுது அப்படின்னு. நம்ம தானே சீஃப் மினிஸ்டர். ஆனால் அது காரியம் மாறுபாடாக முடிஞ்சது. ஹல்லேலூயா. இங்கே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். வசனம் 26, 12-26. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவனால் கனம் பெறுகிறது என்றால் அது பெரிய ஒரு காரியம், நிலையாக இருக்கிறது. பொதுவாக நம்முடைய நம்பிக்கை என்றால் இயேசு கிறிஸ்து மனிதராக இருந்ததினால் நியாயத்தீர்ப்பின் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:28. அதாவது அவர் மனுஷனானபடியினால் எனக்கு நியாயம், மற்றவர்களை நியாயந்திருக்கவும்